இப்பொழுது பெண்கள் தினத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய சகோதரர் அவர்கள் சூர்யா அவர்கள் பேசுவார்கள். உயர் மதிப்பிற்குரிய நிர்வாகி தந்தை அவர்களே, தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய கதாநாயகிகளாக வீச்சிருக்கும் எம் சிங்க பெண்களே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மாதம் பெற்று 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து தன்னுடைய உதிரத்தை பாலாக ஊட்டி வளர்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பல்வேறு தியாகங்கள் தாய் என்பவள் ஒரு பெண்ணானவள். குடும்பத்தின் குத்து விளக்காய், சமூகத்தின் சுடரொளியாய், குடும்ப முன்னேற்றத்திற்கு சாமர்த்தியமாக செயல்படும் பெண் தாரம், மனைவி பெண்ணானவள். மழலையின் மொழி கேட்டல் இனிது, அதுவும் பெண் மழலையின் மொழி கேட்டல் மன்னகத்திற்கு மகிழ்ச்சி. பெண் மழலை பெண்ணானவள். இப்படி பெண்களை பத்தி நிறைய என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், சொல்லிட்டே போகலாம், அப்படிதானே? இன்னைக்கு நம்ம என்ன விழாவை கொண்டாடுறோம்? மகளிர் தின விழா, அப்படிதானே? மகளிர் தின விழா என்னைக்கு? மார்ச் 8. மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட முடியாது, அதனால என்ன செய்யறோம், ஒரு நாள் முன்னாடி கொண்டாடுறோம், அப்படிதானே? மகளிர் தின விழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? எதுக்காக மகளிர் தின விழா நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி யாராவது பதில் பார்ப்போம். பெண்களுக்காக கொண்டாடுறோம். அதான் பெண்களுக்காக ஏன் கொண்டாடுறோம்? பெண்களோட சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோம். வேற பெண்கள் சொல்லுங்க, பெண்கள் திருவிழா எது கொண்டாடுறோம்? மகளிருக்காக கொண்டாடுறோம், பெண்களுடைய சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோம். வேற சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு, சரியா? பின்னாடி கொடுப்பேன் பரிசு, இப்ப இல்ல. ரைட்டு. பெண்கள் தின விழா எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னு நினைச்சுக்கங்களேன். பெண்கள் பல்வேறு தியாகங்களை புரிகிறார்கள். பெண்கள் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெண்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு பாலமாக, ஒரு கருவியாக இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை என்ன செய்யணும், நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், சரியா? அதை என்ன செய்யணும், ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள நன்றியோட நினைச்சு பார்த்து அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை மதித்து அவர்களை வாழ்த்துவதற்கு இந்த பெண்கள் தின விழாவை என்ன செய்யறோம், நம்ம கொண்டாடுறோம், சரியா? பெண்கள் தின விழாவை நம்ம கொண்டாடுறோம். பெண்கள் ஒரு 2 கோணத்துல பெண்களுடைய பங்களிப்பை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு இந்த சமுதாயம். குடும்பம் பார்க்கும்போது பெண்கள் சக்தி வாய்ந்தவர்கள். பெண்கள் சக்தி வாய்ந்தவர்கள். எல்லா நிலைமையிலையும் குழந்தையா பிறக்கிறாங்க பெண்கள், அப்படிதானே? குழந்தையா பிறக்கும் போது அந்த குடும்பத்துக்கு என்னது ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஏன்னா பெண் குழந்தை சொன்னா யார் கேட்பா? அப்பா கட்டாயமா என்ன செய்வாங்க, கேட்பாங்க. குடிக்கிற அப்பா என்ன செய்வாங்க, பெண் குழந்தை சொன்னா செய்வாங்க, குடிய நிப்பாட்டுவாங்க, அப்படிதானே? அப்போ குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு. அப்புறம் கொஞ்சம் வளர்றாங்க, வளரும் போது படிக்கிறாங்க, அப்படிதானே? ஸ்கூலுக்கு வரும்போது அப்போ வரைக்கும் அந்த பையன் எப்படி இருப்பான்னா, தான் தோண்டி தினமா சுத்திட்டு அலைவான். ஒரு 12ஆம் கிளாஸ் அந்த நிலைமையில இருக்கும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டான், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு பெண் ஒரு புன் முறுவல் செஞ்சா போதும், லைட்டாக சிரிச்சா போதும், அதுல இருந்து அந்த பையனுடைய நடவடிக்கைலாம் என்ன செய்யும், மாறும். அவனுடைய பர்சனாலிட்டி என்ன செய்யும், அதிகமாகும். அந்த பையனுடைய மாற்றத்திலையும் ஒரு பெண்ணானவள் அந்த நிலைமையில என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. சரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் படிச்சு ஒரு வேலைக்கு போறாங்க. அந்த நிலைமையில இருக்கும்போது, இல்ல படிச்சாலும் ஒரு சில வீட்டுல பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்ப அந்த வாலிப நிலைமையில, இளமை நிலைமையில இருக்கும்போது அந்த குடும்பத்திற்கு ஒரு பொறுப்புணர்வை அந்த பெண்ணானவள் ஏற்படுத்துறா. எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும். அப்போ என்ன செய்யணும், திருமணம் நடத்தி வைக்கணும்னா நகை போட்டால் தான் என்ன செய்ய முடியும், திருமணம் நடத்தி வைக்கணும். அப்போ அது வரைக்கும்
பொறுப்பு இல்லாம இருந்த அந்த தந்தைக்கு ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தி கொடுப்பவள் பெண். சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு கட்டாயமா தேவை அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறவள் பெண். சரி, அதுக்கடுத்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த பெண் இருக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ அந்த கணவர், இப்போலாம் எல்லா கணவர்களும் கீ எங்க இருக்குது? கணவர்களுக்கு கீழே எங்க இருக்குது? மனைவி தான், அப்படிதானே? சார் சொல்லுங்க, எட்வின் சார், அப்படிதானே? அப்படிதான், ரைட்டு. அப்போ எல்லா மனைவிகளுக்கும் கீ வந்து எங்க இருக்கு? சாவி எங்க இருக்குது? எல்லா கணவர்களுக்கும் சாவி எங்க இருக்குது? மனைவி தான். மனைவி சொல்றதுதான் என்ன செய்யறாங்க கணவர்கள்லாம் இப்ப என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அப்போ அந்த கணவரை நல்ல முறையில் வழி நடத்துவதும் ஆக்குவதும் அழிப்பதும் யார் கையில தான் இருக்குது? அந்த பெண்ணானவள் கையில தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கடந்து போனதுக்கு அப்புறம் பெண்ணானவள் எப்படி ஆயிடுவாங்க? தாய்மை அப்படிங்கிற ஒரு பேர் அடைவாங்க, அப்படின்னா தாய்மை. அந்த தாய்மை அப்படிங்கிற பேர் ரொம்ப முக்கியமானது. 10 மாசம் கஷ்டப்பட்டு வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சு சுமந்து பெத்தெடுத்தாலும் நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம அம்மாமார்கள்லாம் நிம்மதியா இருக்காங்களா? இல்லை, அப்படிதானே? எத்தனையோ இரவுகள் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். எத்தனையோ தூக்கங்களை என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். அது ஒரு பெண்ணானவள் தான், சரியா? ஏன்னா அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யாது? திடீர்னு நட்ட ராத்திரில என்ன செய்யும்? எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்கும். அப்பா எந்திரிப்பாரா? அப்பா இழுத்து முடி என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த தாயானவள் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக 24 மணி நேரமும் என்ன செய்வாங்க? கூடவே இருந்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்குற வரைக்கும் அப்பா கிட்டையும் சரி, அந்த அந்த குடும்பத்தில் இருக்க மாமனார் மாமியார்ட்டையும் சரி, எல்லார்ட்டையும் எல்லா வசை சொற்களையும் கேட்டுட்டு அந்த குழந்தைக்காக வாழ்ற அந்த பெண் யாரு? அந்த நபர் யாரு? அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு பெண், அப்படிதானே? இப்படி சொல்லிட்டே போகலாம், சரியா? இன்னும் அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யலாம்? சொல்லிட்டே போகலாம். அப்போ ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துடைய வளர்ச்சியில, அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சியில, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? ஒரு பெண்ணானவன். இது குடும்பத்துக்கு. இப்போ சமூகத்துக்கு வருவோம், சரியா? இப்போ எதுக்கு வரும்? சமூகத்துக்கு. சமூகத்துல பல்வேறு துறைகள் இருக்குது, அப்படிதானே? எல்லா துறைகள்லையும் இப்போ பெண்கள் இருக்காங்க, அப்படிதானே? அரசியல் துறை எடுத்துக்கிடுவோம், சரி? என்ன துறை? அரசியல்ல பெண்கள் இருக்காங்களா? ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் பேர் சொல்லுங்க. பெண்கள். ஜெயலலிதா, அப்படிதானே? விஜய் வந்து பெண்ணாடா? யாரா சொன்னது? விஜய் வந்து பெண்ணா? ரைட், ஓகே, ஃபைன். ஜெயலலிதா, அப்படிதானே? ஜெயலலிதா தமிழ்நாட்டுடைய இரும்பு பெண்மணி, ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி. யாரு? ஜெயலலிதா. அவங்களும் ஒரு பெண்ணானவங்க. வேற? இந்திரா காந்தி, முதல் பெண் பிரதமர், அப்படிதானே சார்? இந்திரா, அவங்களும் யாரு தான்? ஒரு பெண்மணி தான். இப்போ வந்து வளர்ந்து வர்ற கட்சிகள்ல ஒண்ணு என்னது? நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி, அப்படிதான் ஒரு அமைப்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளில் பாதி வேட்பாளர் யாரை அறிவிச்சிருக்கிறாங்க? யார் அறிவிச்சிருக்காங்க? பெண்கள் தான், சரியா? யாரு? பெண்கள். அப்ப அரசியல்ல பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தை மாற்றணும், நல்ல சமுதாயமா மாற்றுறதுக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க? பெரிதும் உதவி செய்யறாங்க, அப்படிதானே? இப்ப அறிவியல் துறை இருக்கா? கல்பனா சாவ்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனாம் கிளாஸ்ல? 8th வந்துட்டா, ரைட்டு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? விண்வெளிக்கு போனாங்க, அப்படிதானே? விண்வெளிக்கு வரைக்கும் யார் போயிட்டு வந்துட்டா? பெண்கள் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மேரி கியூரி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அப்படிதானே? நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? அவங்களும் யார் தான்? ஒரு பெண் தான். அப்போ அறிவியல் வளர்ச்சியில, அறிவியல் துறையிலையும் பெண்கள் என்ன செய்யறாங்க? பங்கெடுக்கிறாங்க. விளையாட்டு துறைன்னு பார்த்துட்டோம்னு நினைச்சுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு வீராங்கனைகள் யாரெல்லாம்? பிவி சிந்து, அப்படிதானே? விளையாட்டு துறையினோட நமக்கு யார் ஞாபகம் வரா? பிவி சிந்து. வேற? உஷா ராணியா. யாரு? கபடி பிளேயரா? வேற? மித்தாலி ராஜ், என்ன பிளேயர்? கிரிக்கெட் பிளேயர். வேற? கார்த்திகாவா? அது யாரு? கார்த்திகா கபடி பிளேயரா? ரைட். வேற? மேரி கோம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேரி கியூமா, ரைட்டு. மேரி கோம் நினைக்கிறேன். மேரி கோம் தான், சரியா? அவங்க யாரு? குத்துச்சண்டை வீராங்கனை, சரியா? தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் போராடி நம்ம இந்தியாவுக்காக ஒரு பதக்கம் வாங்கணும்னு போராடின ஒரு பெண்மணி.
இப்படி விளையாட்டு துறையில என்ன செய்றாங்க, பெண்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய பங்களிப்பு கொடுத்து இந்த சமூகத்துக்கு என்ன செய்றாங்க, சமூக முன்னேற்றத்திற்கு உதவி செய்றாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு யார் கொடுத்தாங்க? எனக்கு அன்னை தெரசா, அப்படிதானே? அன்னை தெரசா ஒரு யாருக்கு? பெண் தான், அப்படிதானே? இல்லாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அன்னை தெரசா ரொம்ப உதவி செஞ்சாங்க, அப்படிதானே? அன்னை தெரசா வந்து ஒரு நேரத்துல ஒரு உதவி செய்யும் போது கையேந்தி உதவி கேட்கும்போது என்ன செஞ்சாங்க? அந்த கடைக்காரங்க காரி என்ன செஞ்சுட்டாங்க? துப்பிட்டாங்க. சரியா? அதை என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கி இது எனக்கு, இது யாருக்கு? அப்போ இன்னொரு கை நீட்டி என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இப்படி சமூகத்துடைய வளர்ச்சியில எல்லா துறைகள்லையும் என்ன செய்றாங்க? பெண்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? ஒரு ஆளுமை அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு நடந்த நிகழ்வு, சரியா? நான் கண்ணால பார்த்த ஒரு நிகழ்வு என்னன்னா, திருநெல்வேலியில இக்னேஷியஸ் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது, சரியா? பிஎட் காலேஜ். இப்போ அந்த காலேஜோட முதல்வர், அந்த கல்லூரியோடைய முதல்வர் வந்து ஒரு அருட் சகோதரி பெண்மணி, சரியா? அருட் சகோதரி மெடோனா ஒரு சிஸ்டர். அப்போ ஒரு நாள் வந்து அவங்கள சந்திக்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்களுடைய அலுவலகத்துல போய் நான் வந்து சந்திக்க ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களா வந்து உள்ள வராங்க. வரும்போது அமைதியா வராங்க. அப்படியே குண்டூசி கீழே விழுந்தாலும் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். அப்படி அமைதியா பேசுறாங்க, அமைதியா போறாங்க. அப்போ அந்த கல்லூரியை வந்து ஒரு பெண்மணி எவ்வாறு வழி நடத்துகிறார், எத்தகைய ஆளுமையோடு வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு கண் முன்னாடி பார்த்த ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ பெண்கள் ஆளுமையில என்ன செய்யறாங்க? வளர்ந்திருக்கிறாங்க, சரியா? பெண்கள்னா மென்மையானவங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? சாப்பிட்டான பெண்கள்னா அவங்களுடைய குணம் என்னது? இரக்க குணம், அப்படிதானே? இந்த பெண்கள் வந்து சொல்லுவாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேணும். நான் வந்து பெண்ணா பிறக்கல, அதனால எனக்கு வந்து அது தெரியல. பட் கண்ணால பார்க்கிறேன், உணர்ந்துக்கிறேன். என்னுடைய நான் வந்து அதை உணர்றேன். என்னுடைய அம்மா மூலமாகவும் நான் உடன் பயிலுகிற சகோதரிகள் மூலமாகவும் நான் பார்க்கிறேன். அவங்களுடைய தியாகங்கள் வந்து போற்றத்திற்குரியது. அதை வந்து நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து அதுக்கு வந்து என்ன செய்யாது, வார்த்தைகளால சொன்னா அது ஈடாகாது. அதனால பெண்கள் தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம்னா அந்த பெண்களை என்ன செய்யணும்? நம்ம மதிக்கணும். அப்புறம் அந்த பெண்களா இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு பேர் நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க, சாதனையை புரிந்திருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? சாதிக்க பிறந்தவர்கள், அப்படிதான் என்ன நல்ல முறையில சாதிச்சு சாதனையாளர்களா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வரணும்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.